வணக்கம் நண்பர்களே, பயணம்பி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொன்னால், பக்கிங்ஹாம் அரண்மனை, பிரிட்டிஷ் அரச குடும்பத்தோட வரலாற்று சின்னம். இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லண்டன் நகரோட இதய பகுதியில் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் இருக்குது. அதுதான் இந்த பக்கிங்ஹாம் அரண்மனை. இன்னைக்கு இது இந்த பிரிட்டிஷ் மன்னர் மற்றும் அரச குடும்பத்தின் அதிகாரப்பூர்வ இல்லமாக அறியப்படுது. ஆனால் இந்த பிரம்மாண்டமான அரண்மனை ஆரம்பத்தில் இருந்தே அரச குடும்பத்துக்காக கட்டப்பட்டது அல்ல என்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த அரண்மனை பற்றி பல நூற்றாண்டு கால வரலாறுகள் இருந்தாலும் பலரும் தெரிஞ்சு கொள்ளாத சில ரகசியங்கள் இருக்கு. அதை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். பக்கிங்ஹாம் அரண்மனை இருக்கிற இடத்துல ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய தோட்டமும் வீடும் தான் இருந்துச்சு. 1703ஆம் ஆண்டு பக்கிங்ஹாம் ஹவுஸ் என்ற ஒரு தனியார் இல்லம் இங்கு கட்டப்பட்டதா சொல்லப்படுது. பின்னர் 1761ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மன்னர் ஜார்ஜ் மூன்றாம் தனது மனைவி ராணி சார்லட்டுக்காக இந்த வீடை வாங்கினதாகவும் கூறப்படுது. அந்த காலத்தில் இது ஒரு அரச குடும்பத்தின் முக்கிய இல்லமா இல்லாமல் அரச குடும்பம் தங்குவதற்கான ஒரு தனிப்பட்ட இல்லமா மட்டும்தான் காணப்பட்டதுக்கு. ஜார்ஜ் மூன்றாமின் காலத்துக்கு பிறகு அவரது மகன் ஜார்ஜ் நான்காம் இந்த கட்டடத்தை மிகப்பெரிய ஒரு அரச அரண்மனையா மாற்றுறதுக்கு முடிவு செஞ்சிருக்காரு. புகழ்பெற்ற கட்டட கலைஞர் ஜான் நாஷ் பழைய கட்டடத்தை விரிவுபடுத்தி பிரம்மாண்டமா அரண்மனையாக மாற்றும் பணியை மேற்கொண்டிருக்காரு. அரண்மனையோட முன்புறமும் புதிய இறக்கைகள், பெரிய அறைகள் என்ற இந்த கட்டடம் படிப்படியாக மிகப்பெரிய ஒரு வடிவத்தை பெற்றிருக்கான். ஆனால் இந்த பணிகள் மிகவும் செலவானதாக இருந்ததால் பல விமர்சனங்களும் அதே நேரத்தில் எழும்பியிருக்கு. 1837ஆம் ஆண்டு இளம் வயதில் ராணி விக்டோரியா பிரிட்டிஷ் அரண்மனையில் அமர்ந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அரியணையையும் ஏற்றிருக்காரு. அப்போது இந்த பக்கிங்ஹாம் அரண்மனை அரசின் அதிகாரப்பூர்வ லண்டன் இல்லமா புதிய முக்கியத்துவத்தை பெற்றதாகவும் சொல்லப்படுது. ராணி விக்டோரியா அரண்மனைக்கு குடியேறிய போது பக்கிங்ஹாம் அரண்மனை உண்மையா அரச இல்லமா மாறியதாகவும் சொல்லப்படுது. அவரது காலத்துல தான் இந்த அரண்மனை மேலும் விரிவுபட்டதாக காணப்பட்டிருக்கு. அரண்மனையினோட பின்புறம் பெரிய கட்டிட பகுதி சேர்க்கப்பட்டிருக்கு. மேலும் உலகம் முழுவதும் பிரபல்யமான பால்கனி உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. இன்னைக்கு இந்த அரச குடும்பத்தினர் முக்கிய நிகழ்வுகளின் போது மக்களை நோக்கி கைகாட்டும் அந்த பால்கனி இதன் ஒரு முக்கிய அடையாளமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கிங்ஹாம் அரண்மனை என்பது வெறும் ஒரு வீடு இல்லை, இது நூற்றுக்கணக்கான அறைகள் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. அரச குடும்பத்தோட தனிப்பட்ட அறைகள் மட்டுமல்லாமல் அதிகாரப்பூர்வ சந்திப்புகளுக்கான அறைகள், விருந்தினர் அறைகள், அலுவலகங்கள், பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இடங்கள் அப்படின்ட்டு அதுக்குள்ள நிறைய அறைகள் காணப்படுதாகவும் கூறப்படுது. அரண்மனையோட மிகப்பெரிய புகழ்பெற்ற பகுதிகள் ஒன்றாக இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் ரூம், அதாவது இங்கே உலக தலைவர்கள், அரச குடும்பத்தினர் மற்றும் முக்கியமான விருந்தினர்களுக்கான அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள் இங்கே தான் நடக்குது. பக்கிங்ஹாம் அரண்மனை பிரிட்டன் வரலாற்றோட மிகவும் கடினமான காலங்களையும் சந்திச்சிருக்கு. 2ஆம் உலகப் போரின் போது லண்டன் மீது ஜெர்மனி குண்டுவீச்சுக்களை நடத்தியிருந்தது. அந்த கால பகுதியிலையும் இந்த பக்கிங்ஹாம் அரண்மனைகளிலும் குண்டுவீச்சுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மன்னர் ஜார்ஜ் 6ஆம் மற்றும் ராணி எலிசபெத் லண்டனை விட்டு வெளியேறாம மக்களுடன் இணைஞ்சு நின்றுருக்கிறாங்க. இதனால அரச குடும்பத்துக்கும் பிரிட்டிஷ் மக்களுக்கு இடையிலான உறவு மேலும் வலுவடைஞ்சதாக காணப்படுது. பக்கிங்ஹாம் அரண்மனையினோட இந்த பால்கனி உலகம் முழுவதும் பிரபலமானது. அரச குடும்பத்தினோட முக்கிய தருணங்களில் குடும்ப உறுப்பினர்கள் இந்த பால்கனியில் தோன்றி மக்களை சந்திக்கிறது ஒரு பாரம்பரிய முறையாகவும் மாறியிருக்கு. திருமணங்கள், முடிசூட்டு விழாக்கள், தேசிய கொண்டாட்டங்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகளில் இந்த பால்கனி மீண்டும் மீண்டும் உலக செய்திகளில் இடம்பெற ஒரு விடயமாகவும் மாறியிருக்கு. பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு வர்ற சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ற மற்றொரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் சேஞ்சிங் ஆஃப் த கார்ட். அரண்மனையை பாதுகாக்கிற காவலர்கள் தங்கள் பணியை புதிய காவலர்களிடம் ஒப்படைக்கிற இந்த சடங்கு மிகவும் ஒழுங்காகவும் பாரம்பரியமான முறையிலையும் நடைபெறுது. சிவப்பு நிற சீருடை, கருப்பு நிற உயரமான தொப்பி, இசைக்குழு இவை அனைத்தும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை லண்டனோட மிக பிரபலமான சுற்றுலா காட்சிகள் ஒன்றாக மாறியிருக்கு.
இன்னைக்கு இந்த பக்கிங்காம் அரண்மனை பிரிட்டிஷ் அரச குடும்பத்தோட முக்கிய அதிகாரப்பூர்வ இல்லங்களில் ஒன்றாகவும் காணப்படுது. அரச நிகழ்ச்சிகள், முக்கிய விருந்தினர்களை சந்திக்கிறது, பல்வேறு அரச கடமைகளுக்கு முக்கிய இடமா இது செயல்பட்டு வருது. மேலும் இந்த ஆண்டோட குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த அரண்மனையோட சில ஸ்டேட் ரூம் பொதுமக்களுக்காகவும் திறக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. ஒரு தனியார் இல்லமா தொடங்கிய இந்த பக்கிங்காம் ஹவுஸ் பின்னர் அரச குடும்பத்தோட முக்கிய அரண்மனையாக மாறியிருக்கு. ஜார்ஜ் 3ஆம் முதல் ராணி விக்டோரியா வர, 2ஆம் உலக போரின் அதிர்ச்சிகள் முதல் இன்றைய நிகழ்வுகள் வர இந்த அரண்மனை பிரிட்டனின் வரலாற்றில் எண்ணற்ற முக்கிய தருணங்களுக்கு சாட்சியாகவும் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, பிரிட்டிஷ் முடியாட்சியோட வரலாறு, பாரம்பரியம், அதிகாரத்தோட உலக புகழ் பெற்ற அடையாளமாக காணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பயணம் வித் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது மாதிரி பல வீடியோ உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மற்றொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Aaron, what's up with the Ferris wheel? There's a Ferris wheel? Where? Oh, that is... Mm-hmm.